ஊராட்சி துறைக்கு 8.46 கோடி ரூபாய் செலவில் புதிய வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 84 பேருக்கு பணி ஆணைகளையும் வழங்கினார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு வற்புறுத்துகிறது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. வேல்முருகன் திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி விற்பனை. ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடலூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார். சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயற்சி. போலீசார் குவிப்பு. நிரம்பும் நிலையில் மேட்டூர் அணை. நீர்மட்டம் 119.3 அடியாக அதிகரிப்பு. உத்தரகண்ட் மாநிலம் பித்தோராகர் மாவட்டம் தவாகாட் பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. நிலச்சரிவு காரணமாக தர்சூலா தவாகாட் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. அருணாச்சல பிரதேசத்தில் லேசான நிலநடுக்கம். அப்பர் சியாங் பகுதியில் அதிகாலை 4:07 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் உள்ள கந்தோ பலேச கிராமத்தில் தீ விபத்து. கிராம மக்கள் உதவியுடன் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். நைஜீரியாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 67 பேர் உயிரிழப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி இலவசமாக வழங்கப்பட்ட உணவு மற்றும் பரிசு வாங்க முயன்றபோது விபரீதம். இஸ்ரேலில் பொதுமக்கள் தொடர் போராட்டம். பிணை கைதிகளை விடுவிக்க கோரிக்கை. இலங்கைக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடர். நியூசிலாந்து அணி அறிவிப்பு.